கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய குறிக்கோளை அடைவதற்கு உண்டான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த வாரத்திலே உங்களுக்கு அமையும். இலக்கை நிர்ணயம் செய்தவர்கள் அதை இப்போது தொட்டு உயர்வீர்கள். பிறரிடத்திலே சொன்னபடி நீங்கள் செய்து காட்டுவீர்கள். உங்களை நல்லவர் என்று அனைவரும் நம்பும்படி நடந்து கொள்வீர்கள். நம்பகமானவராக இருப்பீர்கள். நன்னடத்தை உங்களிடத்திலே இருக்கும். நன்னடத்தையாக இருந்து உயர்வதற்கு தாமதமானாலும் கூட பரவாயில்லை. குறுக்கு வழிகளிலே சீக்கிரம் உயர்ந்தாலும் கூட அது தேவையில்லை. இந்த முடிவுகளிலே இப்போது நீங்கள் உறுதியாக இருப்பீர்கள். இப்போது உங்களுடைய கடமைகள் அதிகமாகும். பொறுப்புகள் கூடும். காய்க்கும் மரத்திற்கே கல்லடி என்று கூறுவார்கள். அப்படியாக நீங்கள் சிரத்தையாக நேர்மையாக இருக்கும் பொழுது உங்களுக்கு அதிகமான பொறுப்புகள் கொடுக்கப்படும். கூடுதல் அதிகாரங்கள் கிடைக்கும். குடும்ப பொறுப்புகள், பணி செய்யக்கூடிய இடத்திலே, உங்களுடைய சுயதொழில் வியாபாரத்திலே என்று அனைத்து இடத்திலும் இப்போது உங்களுக்கு பணி நேரம் அதிகமாகும். ஓய்வு குறையும். ஆனாலும் கூட அதை நீங்கள் நன்றாக ஏற்றுக்கொள்வீர்கள். எதை நினைத்தும் இப்போது நீங்கள் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்க மாட்டீர்கள். தேவையில்லாமல் உங்களுக்கு ஏற்பட்ட அவப்பெயர், உங்களுக்கு இழைக்கப்பட்ட களங்கம், அநீதி அனைத்திலிருந்தும் இப்போது நீங்கள் விடுபடுவீர்கள். வழக்கு வியாஜங்களிலே உங்களுக்கு தொடர்பு இருந்தாலும் கூட சாதகமான அனுகூலமான செய்திகள் வந்து சேரும். இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தும் இப்போது சரியாகும். கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்ற நிலைமை கூட மாறும். அந்த அளவிற்கு நீங்கள் முதலிலே நன்றாக நடந்து கொண்டு அதன் மூலமாக காரியங்களை சிறப்பாக செய்து அந்த பலனை இப்போது அனுபவிப்பீர்கள். அதை பார்த்து அனைவரும் இப்போது உங்களை முழுமையாக ஏற்றுக்கொள்வார்கள். கல்வி பயிலக்கூடியவர்கள் அந்த கல்வியிலே படிக்கும் பொழுதே வேறு திறமைகளை கற்றுக்கொள்வீர்கள். வேறு துறைகளை பற்றி அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு ஆவல் அதிகமாக இருக்கும். தனியாக உட்கார்ந்து மறுபடி படிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் ஆசிரியர் பாடம் நடத்தும் பொழுதே அதை புரிந்து கொண்டு விடுவீர்கள். உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய பணிக்கு நேரம் காலம் பார்க்க மாட்டீர்கள். எடுத்துக்கொண்ட பணியை முடிக்கக்கூடிய அளவிற்கு வேலையை செய்து நற்பெயரை எடுப்பீர்கள். சுயதொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் நீங்கள் இதுவரை பட்ட நஷ்டம், கஷ்டம் இதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை உறுதி செய்து கொண்டு எதை செய்ய வேண்டுமோ அதை துணிந்து செய்து முன்னேறுவீர்கள். பொதுவாக இந்த வாரத்திலே நீங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள பழகி கொண்டு விட்டால் போதுமானது. கேளிக்கை, பொழுதுபோக்கு, ஓய்வு போன்றவற்றை நீங்கள் எதிர்பார்க்காமல் இருந்தால் போதுமானது. உயர்வு உங்களை தேடி வரும். இந்த வாரத்திலே உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 6. அதிர்ஷ்டமான நிறங்கள் பச்சை மற்றும் வெளிர் சிவப்பு.